ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே அசைவாடும்படியாக செபிக்கிறோம். இங்கே இன்று வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். வல்லமையோடு கர்த்தாவே ஜனங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, இதோ உம்முடைய கரத்தில் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல நீர் அசைவாடுகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்பா, நாங்கள் வருவதற்கு முன்னமே நீங்கள் ஆயத்தமாய் அமர்ந்திருக்கிறதாக நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே ஊற்றட்டும், உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ளே பற்றி எறியட்டும். இயேசு கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். கர்த்தாவே, நீரே பேசுவீராக. கர்த்தாவே, வாயிலிருந்த வார்த்தை புறப்படுவதற்கு முன்னமே நான் பேசுவேன் என்று சொல்லி கர்த்தாவே எங்கள் உதடுகளை பரிசுத்தப்படுத்தும். உங்கள் கர்த்தாவை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுகையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் ஆதி காலத்தில் வியாதியாவும் அற்புதமாய் சுத்தப்படுத்தியவர். ஆத்துமாயெல்லாம் ரட்சியும் ஐயா, ஆத்மநாயகரேசையா, ஆத்மநாயகரேசையா. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். வியாதி நேரத்தில் பரிகாரி நீரே, பரம ஔஷதம் நீரானையா. வியாதி நேரத்தில் பரிகாரி நீரே, பரம ஔஷதம் நீதானையா. பிசாசின் பிடியில் விடுதலை உண்டு, மாறாதவும் ரத்தம் வல்லமையார். மாறாதவும் ரத்தம் வல்லமையார். ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். 5 காயங்கள் ஆறாக ஓட ரத்த வெள்ளம் சுரிந்தீரையா. 5 காயங்கள் ஆறாக ஓட ரத்த வெள்ளம் சொரிந்தீரையா. பாவியாம் என்னை மன்னியும் என்று கெஞ்சும் இந்த வேளையிலே, கெஞ்சும் இந்த வேளையிலே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுகையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். வெள்ளி அல்ல பொன்னும் அல்ல, விலையாக சிலுவையை நீர் கொடுத்தீர். வெள்ளி அல்ல பொன்னும் அல்ல, விலையாக சிலுவையை நீர் கொடுத்தீர். விலையேறிய ரத்தம் எனக்காய்ந்து சொந்தமாக என்னை கொண்டீர். சொந்தமாக என்னை கொண்டீர். ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம்
கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பழியானே. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பழியானே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. உம்மை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. நம்ப சபையார் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ள
அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், குற்றமில்லை இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், குற்றமில்லை இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம்,
ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம மனம் கசந்து தேவனிடத்தில் ஒரு காரியத்தை முன்வைக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவனிடத்தில் அநேக காரியங்களை சொல்லி நம்ம அநேகர் பாரத்தோடு வந்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியமாக நம்மளுடைய சபைக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொன்னால், சபைக்காகவும் சபை ஜனங்களுக்காகவும் அநேகர் இன்னும் என்னது தேவனுக்குள்ளாக அதிகமாக வளரணுன்றதுக்காகவும் எப்போவுமே நம்ம என்னென்னா வந்து சபைக்குள்ளே ஒரு இமேஜினரி ஒரு ஃபிகர் வச்சுருக்கோம். இன்றைக்குமே தேவன் இப்படி கை நீட்டுவார், அவர் கையில் இருந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி ஃபிகர்லேயே எனது ஆண்டவர் வச்சுருக்கோம். அவர் நம்மை கண்டித்து அவர் உணர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த கண்டிப்பு இல்லாமல் வழி விலகி நம்ம என்ன பண்ணிடுவோம், ஜனங்கள் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய கண்டிப்பு இருந்தால் மட்டும்தான் சபை என்ன பண்ண முடியும், வளர முடியும். ஹல்லேலூயா. அந்த கண்டிக்கிறத வந்து அவங்க உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். தேவனை இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும். சபையில் ஜெபிக்கிறவர்கள் பெருகணும், துதிக்கிறவர்கள் பெருகணும், சபை இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ளாக வளரணும் என்று சொல்லி இந்த காரியத்துக்காக யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபிக்கலாம். அப்பா அந்த வேலையிலையும் கூட ராஜா அப்பா அநேகர் ஆண்டவரே அப்பா அந்த நாளில் கூட ஆண்டவரே வழி விலகி போயிருக்க இந்த மத்தியிலையும் கூட ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு வித இந்த இடத்துல கூடி வந்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா கோடி கோடி நன்றி பலிகள் ஏறெடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே எங்கள் சபை மக்களுக்காக செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் ஆண்டவரே நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே, ஜெபத்தில் வளரணும் ஆண்டவரே. அப்பா பிதாவே வழி விலங்கி போகாதபடி ஆண்டவரே நல்ல ஒரு ஜெப வல்லமே எங்கள் சபைக்குள்ளே கொடுக்கும்படி செபிக்கிற ஒரு தரிசனத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. வெளிப்பாடுகளை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. எங்க சபை மக்கள் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே பாதுகாக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு மட்டும் ஆண்டவரே அப்பா தேடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய துதிக்கவும் விதைக்கவும் கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நபருக்காக எங்க சபையில ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், பேர் பேரா ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அப்பா வழி விலங்கி போகாதபடிக்கு என் தேவன் தாமே ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே இங்க கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பாரங்கள் எல்லாம் ஆண்டவரை நீக்கி போடும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மை மட்டுமே ஆண்டவரே நோக்கி பார்க்குவதற்கு கர்த்தர் கிருபை தாங்கப்பா. நல்ல ஜெபத்துல வளரணும், துதியில வளரணும் ராஜா. ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பாஸ்டர் பாப்பா உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. உடன் ஊழியக்காரர்களை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. எல்லா கரங்களையும் உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஏசுமென்னுங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிற காரியம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், உலக வாலிபர்களுக்காக நம்ம அதிகமாக வந்து ஜெபிக்கணும். இந்த காலத்து வாலிபர்கள் எல்லாருமே வந்து அதிகமாக போதைப் பொருளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அடிக்ட் ஆகியிருக்காங்க. அநேகர் கூலிப்புக்கு, அநேக ஒரு அந்த சொல்லவே முடியாது விதவிதமான காரியங்கள் நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்னது அநேக காரியத்தில் பிசாசானவன் அவர்கள் வந்து விளத்தல்றான். அவங்களிருந்து ஒரு பாவத்திலிருந்து அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னாலே அது அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்காக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க அந்த பாவத்தில் அவங்க மூழ்கி கிடந்திருப்பாங்க. அந்த வாலிபர்களுக்காக இன்னும் அநேக பாரத்தோடு வந்து ஜெபிக்க போகிறோம். அந்த வாலிபர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம சபை வாலிபர்கள் எழுமணுன்றதுக்காக இந்த காரியத்துக்காக யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபிங்க. ஆமென். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஒரு ஆத்மாவும் அழிந்து போறது என் தேவனுக்கு சித்த இல்லைன்னு சொன்னவரே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஒரு ஆத்மாவும் கெட்டு போறது என் தேவனுக்கு சித்த இல்லைன்னு சொல்லி
தன்னைத்தானே பரிசுத்தரே அப்பா ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவரே, இந்த நாட்களில் ராஜா ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளை உன்னுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உன்னுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிற ராஜா, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமான் கல்ல கெட்டு போனதை ரட்சிக்க வந்த பரிசுத்தரே, கெட்டு போய் கிடக்கிற வாலிபர்களை என் தேவன் ரட்சிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ராஜா. அவர்கள் சிந்தையை கெடுக்கிற ஆவிய அப்பா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குடிவெறி நாவிகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அப்பா முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைய சிந்தையை கெடுக்கிற பாவ இச்சைகளை தூண்டுகிற ஆவிகளை, 1,00,000 பாவத்தை தூண்டுகிற ஆவிகளை, வாலிப பிள்ளைகளை அடிமைப்படுத்துற ஆவிகளை இயேசுவின் நாமத்துல நாங்க முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல அப்பா முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே, முறிந்து விழட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே அப்பா வாலிபன் தன் வழிய எதனால் ஆண்டவரே சுத்தம் பண்ணுவா? உன்னுடைய வார்த்தையின்படி, உன்னுடைய வசனத்தின்படி ஆண்டவரே. இந்த நாட்களில என் தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே, விடுவிக்கிற வார்த்தை ஆண்டவரே, ரட்சிக்கிற வார்த்தை ஆண்டவரே, வழிகளை அப்பா சுத்தம் பண்ற வார்த்தை ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ள கடந்து போகட்டும் ஆவியானவரே. வழிகளை என் தேவன் சுத்திகரிப்பீராக, சுத்தம் பண்ணுவீராக, விடுவிப்பீராக, ரட்சிக்கும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க ஜெபிக்கிற ராஜா. ஆமே. சுகமுள்ளவனுக்கு அல்ல அப்பா, வைத்திய அப்பா நோயாளிக்கு அப்பா, நீதிமானுக்கு அல்ல, பாவிய ரட்சிக்க வந்த தேவன் ஆண்டவரே. பாவத்துல கிடக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் எங்களுக்கு ரட்சித்து கொடுங்கப்பா, எங்களுக்கு கொடுங்க ஆவியானவரே. உன்னுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுங்க. விசேஷமா எங்க சபைகளுக்கு கொடுத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்க சபைக்கு கொடுக்கப்பட்ட வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே, என் தேவனுக்காக ராஜா. ஆமே. நீங்க சொன்னீங்களேப்பா, பவுலை பார்த்து சொன்னீங்களே, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், என்பனுக்காக நான் தகப்பனை சோதரிக்கிற ராஜா. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அநேக பாடுகள் பட வேண்டியதா இருக்குன்னு சொல்லி இங்க கொடுக்கப்பட்ட வாலிப பிள்ளைங்க, வாலிப சகோதரர்கள் புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இந்த பட்டணத்துல என் தேவனுக்கு அநேக வாலிபர்கள் உண்டாண்டவரே, அநேக வாலிப பிள்ளைங்க உண்டாண்டவரே. பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க போய் நாமத்தை சொல்லி கர்த்தருக்குள்ள கொண்டு வர கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஞானத்தைய, வல்லமைய, அபிஷேகத்தைய, அக்கினியைய வாலிப பிள்ளைங்க மேல வைப்பீராக ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை பரிசுத்த ஆவியாலே, வல்லமையால நிரப்புவீராக ஆண்டவரே. தாழ்த்தோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். அடுத்த காரியமாக என்ன, எதுக்காக நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் கல்லையும் மண்ணையும் கும்பிட்றாங்க. அவங்க செய்கிற பாவம்லாம் என்னது? பாவமே இல்லைன்னு நிரூபிக்கிற அநேக ஜனங்கள் என்னது உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்குன்னு ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த உலகம் என்ன பண்ணுது? அப்படியே பரபரன்னு அப்படியே ஷேர் பண்ணுறது என்ன, ஒரு கிறிஸ்தவன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அநேகர் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்களை தூஷிக்கிறாங்க. இவங்க சும்மா வந்து என்னது ஃபிலிம் காட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அநேக, அதில் யார் பாதிக்கப்படுறா அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டவங்களை என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அதனால் இப்போ நம்ம ஜெபிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இந்த மனநிலை என்ன பண்ணணும், எல்லாருக்கும் மாறணும். ஏன்னா அந்த தெய்வத்தை அவங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உலகத்தில் என்ன பண்ணாது, நடக்காது. ஆண்டவர் வந்து உலகத்தில் பார்த்திங்கன்னா எதனால் அவங்க அப்படி பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு விக்கிரகத்தோட வழிபாடுகள் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப தலை தூக்கிடுச்சு. அவங்களாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது யாரை தெரியுமா? நம்மளை தான். இவங்க எப்போ மாட்டுவாங்க, இவங்களை எப்போ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். அந்த விக்கிரகத்தின் கிரியை என்னது, தலை தூக்குறதால தான் நம்ம என்ன பண்ணோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நம்ம அதை முறியடிச்சிட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம என்னது,
அதுக்குள்ளே இருக்கிறது கிடையாது. அதனால் அதை மேற்கொள்றதுக்குரிய சக்தி என்னது ஆண்டவர்கிட்ட இப்போ என்ன பண்ண போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த காரியத்திற்காக ஹல்லேலூயா கிறிஸ்தவர்களை முறியடிக்க நினைக்கிற, கிறிஸ்தவர்களை குலைக்க நினைக்கிற, எல்லா காரியத்திலையும் அவங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற பிசாசானுடைய சதித்திட்டங்கள் மாறணும். ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்காக அந்த பிசாசை கட்டி இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அதிகமாக செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே ராஜா, இந்த உயிர் தெழுந்த நாளிலே அப்பா மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா தகப்பனே, அப்பா எத்தனையோ தகப்பனே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. துன்மார்க்கமான செயல்கள் ஆண்டவரே நடந்தாலும் அவைகள் எல்லாம் தகப்பனே ஐயா மே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா கஞ்சாடையாய் விடுகிறார்கள், ஆனால் கிறிஸ்தவத்திலே ஒரு சின்ன காரியங்கள் பண்ணாலும் ராஜா அதை மிகப்படுத்தி பெரிய விதமாய் பார்த்து ராஜா கிறிஸ்தவ மார்க்கங்களுக்கே ஆண்டவரே ஒரு தகப்பனை துதிக்கிற ஆண்டவரே, அவமானத்தையும் நிந்தையையும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் சுமக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ராஜா, அந்த நிந்தையை மாற்றுங்கப்பா, இந்த நிந்தை மாற வேண்டும் ஆண்டவரே ஐயா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்காக பரிதவிக்கிறவரே, அப்பா எங்களுக்காயிலும் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பா பரிதவிக்கிற என் தகப்பனே, இந்த நாளிலே ராஜா எங்கள் கிறிஸ்தவத்துக்கும் ஆண்டவரே ஊழியர்களுக்கும் அப்பா விரோதமாய் தகப்பனை செயல்படுகிற கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற எல்லா வான மண்டலத்தில் உள்ள துரைத்தன வல்லமைகள் அதிகாரங்களை உறைந்து கொண்டவராய் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்த நாமத்தினாலே அப்பா இன்றைக்கு ராஜா ஆண்டவரே எங்கள் தகப்பனே ஊழியர்களுக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற எல்லா துரைத்தன வல்லமைகளையும் மீண்டும் நாங்கள் சிலுவையில் அறைகிறோம் ஆண்டவரே. மீண்டும் முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஐயா. தகப்பனே ஐயா, இந்த நாளிலே பர்டிகுலாய் ஒரு ஆண்டவரை கிறிஸ்தவருக்கு விரோதமாய் இப்பொழுது எழுதியிருக்கிற இந்த பிரச்சனைகளை என் தேவன் சீக்கிரத்திலே மாற்றி போடுங்கப்பா, மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை கிறிஸ்துவிலே அப்பா அவயங்களாக ஆண்டவரே தகப்பனே உறுப்பாக இணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு உறுப்பு ஆண்டவரே இன்றைக்கு அடிபட்டு நொறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அப்பா இருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டாலும் இன்றைக்கு என் தேவனுடைய ஆவியானவர் இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, இது நிமித்தம் ஆண்டவரே அப்பா தகப்பனை எல்லாரும் உண்மையா இருக்கிற ஊழியர்களை கூட நிந்தித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ராஜா, இந்த நிலைமையை மாற்றுங்கப்பா, இந்த நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நிலைமை மாற வேண்டும் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலே ராஜா என் தேவன் எழுந்தருளுவீராக ராஜா. ஐயா, எங்கள் தமிழ்நாட்டிலேயே எழுப்பப்பட்டிருக்கிற இந்த இப்படிப்பட்டதான ஆண்டவரை கிரியைகளை என் தேவன் முறியடிப்பீராக ராஜா. ஆங்காங்கே கும்பாபிஷேகம் வைத்து ஆண்டவரை ஒன்றுமில்லாத ஒரு விக்கிரகத்தை இன்றைக்கு மிகைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அவருடைய அறியாமை எல்லாம் மாறட்டும் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. என் ஜனங்களை ரட்சியுங்க ஆண்டவரே. என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்க கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அடுத்த காரியமாக நம்ம எதுக்காக ஜெபம் பண்ண போறோம்னா, ஹல்லேலூயா, நம்ம சபைக்குள்ள இன்னும் அதிகமாக என்ன பண்ணணும், ஒரு ஒருமனப்பாடு வரணும், ஒரு ஐக்கியம் வரணும். ஹல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணணும், பரிதபிக்கணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்னன்னா எனக்கு என்னன்ட்டு போகிறது சபை கிடையாது. ஹல்லேலூயா. சபைக்குள்ளேயே நம்ம ஐக்கியமாக இருக்க போது மாத்திரம்தான் சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியம் எப்படி நடக்கும், ஐக்கியமாக தான் நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை சபைக்குள்ளே தரணும் என்று சொல்லி யாராவது இந்த காரியத்துக்காக முன் வந்து செபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நான் சர்வ உள்ளமையுள்ள தேவன் என்று சொன்னீங்களே ராஜா. அப்பா, உம்முடைய நாமத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஈவினிங் டைம் நம்முடைய காரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, அன்று மேல் வீட்டு அறையில் தகப்பனே அப்பா 120 பேர் கூடியிருந்த மத்தியில் என் தேவ ஆவியான நீர் ஒரு மனப்பாட்டின் ஆவியை ஊற்றினீங்களே தகப்பனே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ராஜா. அப்பா, அங்கு அக்னிமயமான நாவுகள் இறங்கி வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தா
கத்தாவே அப்பா எங்கள் சபை ஜனங்கள் மத்தியில் கத்தாவே அப்பா நீர் ஒருமனப்பாட்டின் ஆவியை ஊற்றுவீராக தகப்பனே. அப்பா ஒருவருக்காய் ஒருவர் பாரப்பட நீர் உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா எங்கள் சபையில் உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுவீராக தகப்பனே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய ஆவியின் கனிகளை எங்களுக்குள் தருவீராக தகப்பனே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்காய் ஒருவர் வேண்டுதல் செய்ய உதவி செய்வீராக, ஒருவரை ஒருவர் விசாரிக்க நீர் உதவி செய்வீராக. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஆண்டவரே அப்பா உமக்காய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா உம்முடைய மகிமையின் பிரகாசத்தை கத்தாவே அப்பா சபை ஜனங்கள் வாஞ்சிக்க உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடியிருந்தது போல தகப்பனே இந்த நாளில் சபை ஜனங்கள் ஒரு மனமாய் கூடிய தேவ சமூகத்தில் எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே அப்பா நிறைவேற்ற நீர் உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மோசேக்கு ஆரோனும் ஊரும் துணையாய் இருந்தது போல தகப்பனே அப்பா இந்த சபைக்கும் ஆண்டவரே அப்பா சபையின் ஊழியங்களுக்கும் ஆண்டவரே அப்பா ஊழியக்காரருக்கும் தகப்பனே சபை ஜனங்கள் தூணாய் எழும்பி நிற்க அப்பா எழும்பி பிரகாசிக்க உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்புவீராக தகப்பனே. அப்பா உம்முடைய கரத்தில் இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. என் தேவ ஆவியானவர் நீர் வழி நடத்துவீராக தகப்பனே. அப்பா நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஒரு விஷய கரங்களை உயர்த்தி ஆமென் ராஜா. இசப்பாவுமா எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இசப்பா ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவரே நீர் கேட்டு பதில் தர போற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இசப்பா இப்பொழுதும் கூட தகப்பனே இன்னும் அதிக பாரத்தை தேவன் நீர் ஊற்றுவீராக தகப்பனே. ஆமென். ஆண்டவரே இசப்பா எரேமியாவை போல ஆண்டவரே என் கண்கள் கண்ணீரும் என் தலை தண்ணீருமா இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லுவது போல தகப்பனே இந்த உலகத்தை குறித்ததான பாரம், இந்த சபையை குடித்ததான பாரம் எங்களுடைய ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பற்றி பிடிக்கட்டும் தகப்பனே. இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும், முழங்கால் ஆண்டவரை தேயிற அளவுக்கு ஜெபிக்கணும், விடாப்பிடியாக அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கணும், ஆவியின் வரங்கள் ஆண்டவரை இசப்பா தருகிறதுக்காக ஜெபிக்கணும், பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்களை தேவனில் தருவீராக. அநேக காரியத்திற்கு போராடி ஜெபிக்கணும் தகப்பனே. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணேன் என்று சொன்னீரே தகப்பனே. எங்களுடைய சபை ஜனங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ஜெபத்தின் மூலமா நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தின் மூலமா அநேக காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள என் தேவன் அதிகமாய் ஜெபத்தின் ஆவிய, பாரத்தின் ஆவிய என் தேவனில் ஊற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தேவனில் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா ஜெபத்தையும் கேட்டு நீர் பதில் தர போற கிருபைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்டு பதில் தர போற கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அவரை தைரியமாக தொழுது கொண்டோம். அப்பா பிதாவே என்ற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரே காரணம் என்றால் சிலுவையில் அவர் நமக்காக சிந்தின ரத்தம். ஆமே. பிதாவிடத்தில் நம்ம தைரியமாக இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் நமக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் நம்முடைய பிதாவுடைய இரக்கத்தை தைரியமாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை குறித்து, கல்வாரி சிலுவையின் அன்பு என் இருதயத்தை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்கிறார். இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையின் அன்பை ருசி பார்த்த நம்ம அவரை தொழுது கொள்ளாமல் அவரை ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். ஆமேன். ஒரு 5 நிமிடம் அவரை நம்ம ஆராதிப்போமா? எழுந்து நின்று இந்த உலகத்தில் எந்த எல்லைக்கு போனாலும் அவரை போல அன்பு செலுத்த, அவரை போல பாசம் காட்ட, அவரை போல இரக்கம் செலுத்த, அவரை போல வழிநடத்தல யாருமே இல்லை. ஏன்னா தாயின் கருவில உங்களை என்னை கரைப்பிடித்த தேவன் இந்நாள் வரையிலும் நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அதான் என்னுடைய தேவன் சதா காலங்களிலும் உயிருள்ள தேவன், மரண பரியந்த வரையிலும் அவர் என்னை நடத்துவார். ஆமே. சில பாடல்களை பாடி நம்ம அப்படியே கர்த்தரை ஆராதிப்போம். கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே
நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா பாசத்தின் இயேசு ராஜா என்னுடையவர் என் அன்பு இரட்சகர் என்னுடையவர் என் அன்பு இரட்சகர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் இயேசு அவர் இயேசு உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ நன்றி இயேசையா உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ நன்றி இயேசையா உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீ இனி நான் அல்ல எல்லாம் நீரே உந்தன் அன்பாலே இனி நான் அல்ல எல்லாம் நீரே என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா வனபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்று மாறாது இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றும் நிலைப்பாம் வனபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் வராது இவ்வாழ்க்கை மறைந்து போ விசுவாசி உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக சிந்தின ரத்தம் பலவிதமான காரியங்களை செய்திருக்குது. ஆமென். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை மட்டும் பார்த்துட்டு அடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்து முழு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி ஏன் மரித்தார் என்றார். மனுஷனை படைத்தாரு, மனுஷன் என்ன பண்ணிட்டானா, பாவம் செய்துட்டா. அதனால இந்த மனுக்குள்ள இந்த உலகமே
பாவத்துக்கு நேராக போய்விட்டது. பாவத்துக்கு நேராக போனதுனால மனுஷன் கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையை இழந்து விடுகிறான். மகிமையை இழந்து போகிறதுனால என்ன ஆகுறதுனா, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு வந்து கட்டாகுது. கட்டாகிறதுனால அவன் என்ன பண்ண முடியலன்னா நித்திய ஜீவனை அடைய முடியாமல் போய்விடுகிறான். நித்திய ஜீவனை அவன் போகலைன்னா அவன் எங்கே போகணும்? அடுத்தபடியாக அவன் நேராக நரகத்துக்கு தான் போகணும். ஸோ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நரகத்துக்கு போகாத அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அவர் என்ன பண்ணார்? இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா அதுக்கு ஒரே ஒரு நிவாரண பலி தேவைப்படுகிறது. அந்த நிவாரண பலி என்னன்னா அவருடைய இரத்தத்தால் மட்டும்தான் முடியும். அந்த ரத்தம் எப்படியாப்பட்ட ரத்தமாக இருக்கணும்னா அது குற்றமில்லாத ரத்தமாக, அது பரிசுத்த ரத்தமாய் தான் இருக்கணும். அதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் அந்த பூமிக்கு அனுப்பி அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் என்ன முழு இரத்தத்தையும் விலை மதிப்பில்லாத அந்த இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தி நரகத்துக்கு போகிற நம்மளைய நித்திய ஜீவனுக்கு போகிறதாக சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நம்மளுக்கு அவருடைய ரத்தம் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துகிறது. ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கிறான்றா, அந்த தாய் வந்து ஹெல்த்தியாக அந்த குழந்தைக்கு சாப்பிட்டாதான் அது எப்படின்னா தொப்புள் கொடி மூலியமாய் அது ரத்தமாய் தான் அந்த குழந்தைக்கு போகுது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. அது பரிசுத்தமாக இருந்தனால அந்த கர்ப்பத்தை அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவங்க அவருக்கும் ஆண்டவருக்கும் மரியாளுக்கும் தொப்புள் கொடி அந்த ஒரு சம்பந்தமே இல்லாமல் அவர் பரிசுத்தமாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆமென். அந்த பரிசுத்த ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தினார். சிலுவையில் அவர் அநேக நன்மைகள், அநேக காரியங்கள் அந்த ரத்தம் நம்மளுக்காக செய்திருக்குது. அது ஒரே முதலாவது காரியம், அவருடைய ரத்தம் நம்மளை மீட்டெடுத்திருக்குது. நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணியிருக்குதுன்னா மீட்டெடுத்திருக்குது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் இல்லைன்னா ஒருவனால் கிறிஸ்தவனா மாறியிருக்கவே முடியாது. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைத்தார். கர்த்தர் படைத்துட்டு நீங்கள் இல்லை ஆளுகை செய்யும்படி சொன்னார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை வச்சார். என்னன்னா தோட்டத்தில் உள்ள எல்லா பழத்தையும் சாப்பிடுங்க, இதை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு ஒரே ஒரு கண்டிஷனை வச்சார். சாப்பிட்டானா நீ என்ன பண்ணுவ? செத்துருவ, சாகவே சாவாயின்ற ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் இருக்குது. நம்ம ஒரு இதில் செத்துருவோன்னு சொல்லி இதை சாப்பிடுன்னு சொன்னால் நம்ம யாராவது சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஆனால் அவர்கள் சாப்பிட்டதுனால கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையை இழந்துட்டாங்க, நிர்வாணத்தை ஆக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆவியில் மரிச்சு போயிட்டாங்க. ஆமென். ஆவியில் மரிச்சு போயிட்டதுனால இப்போ என்னன்னா அவங்க ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே இருந்த அவர்கள் இப்போ பாவத்தின் அடிமைத்தனமாகிய சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள அவர்கள் வந்துவிட்டாங்க. ஆனால் கர்த்தர் இரக்கம் உள்ளவர். ஏன்னா தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தன்னுடைய ரத்தத்தை, அவர் விலை மதிப்பில்லாத அந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறனா மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இப்போ நம்ம இல்லை, யாருடைய கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். நம்ம பிசாசு கை மாறி போயிட்டோம். கை மாறி போன நம்மளை அவர் சிலுவையின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறா மீட்டெடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படியாப்பட்டவங்கன்னா நம்மளுக்கு விலை மதிப்பே இல்லை. நம்ம எந்த ஒரு கடைக்கு போனாலும் இது என்ன விலை, இது என்ன விலைன்னு நம்ம கேட்டு வரோம். ஆனால் சிலுவையில் நமக்காக அவர் சிந்தி அந்த விலை மதிப்பில்லாத ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரித்திருக்கிறது. 1 யோவான் 1:9 நம்ம வாசிப்போம். அவருடைய ரத்தம் சிலுவையில் நம்மளை என்ன பண்ணியிருக்குன்னா சுத்திகரித்திருக்குது. இப்போ நம்ம ஒரு பாதாள சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டோம். அது இல்லை எவ்வளோ அருவறுப்பு, எவ்வளோ அசிங்கம். அதை நம்ம பைபிள் ஸ்டடியில் கூட நம்ம ஒரு நாள் தியானிச்சோம். அருவறுப்பை குறித்து, அசிங்கத்தை குறித்து. நம்மளுடைய பாவம் அப்படி தான் இருந்துச்சு. நம்மளுடைய பாவத்தை சொல்லவே முடியாது. அவ்வளோ அருவறுப்பு, அவ்வளோ அசிங்கமாக இருந்தா. அப்போ விழுந்த நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு நம்ம என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ, அந்த அசுத்தம் போகிறதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவா செஞ்சு நம்மளை என்ன பண்ணுவோம்? சுத்திகரிக்கப்படுவோம். அது போல தான் நம்மளுடைய பாவமும் நம்மளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ அருவறுப்பு, அவ்வளோ அசிங்கம். அப்படியேப்பட்ட நம்மளையே அவருடைய ரத்தம், சிலுவையின் ரத்தம் நம்மளைய சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதே அவருடைய
ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது. நம்ம இப்பயும் நம்ம மாதம் திருவிருந்து எடுக்கிறோம், ஆனால் நம்ம பாவம் செஞ்சாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், ஒவ்வொரு மாதம் நம்மளை இன்ன வரையிலும் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவருடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கிறது. எபிரேயர் எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்மளைய அடுத்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. இது நாள் வரையில் மீட்டெடுத்திருக்கு, சுத்திகரித்திருக்கு, அடுத்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. பரிசுத்தம் என்பது ஜெபம், அபிஷேகம், ஒயிட் அண்ட் ஒயிட் போகிறது, இல்லை உபவாசம் எடுக்கிறது இல்லை. நம்ம பரிசுத்தம் என்றால் அவரை நம்ம வேர் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறோன்னா வேர் பிடித்திருக்கிறாரு. அவரை போல நம்மளை மாற்றிருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷ தரிக்காம நம்ம இப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பல பாவங்கள், நம்ம வாயில எரிச்சல், பொறாமை, கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வந்திருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் நம்மளைய என்ன பண்ணியிருக்குன்னா அதெல்லாம் ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னா அந்த பழைய பாவங்கள், சுவாபங்கள்லாம் நம்மள்ட்ட இல்லாமல் அவருடைய ரத்தம் நம்மளை ஒரு சேஞ்ச் பண்ணி அந்த சிலுவையின் ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவருடைய ரத்தம் நம்மளையே நீதிமானாய் மாற்றி இருக்குது. நம்ம வாசிப்போம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனம். ஹல்லேலூயா. இதுவரையிலும் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, மீட்டெடுத்திருக்கிறாரு, சுத்திகரிச்சிருக்கிறாரு, பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. நம்ம எவ்வளவோ பாவத்தில், அக்கிரமத்தில், அருவருப்பில் இருந்த நம்ம இதெல்லாம் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பயங்கரமாக ஒரு பாவம் செஞ்சுட்டு என்னைய மதிச்சு என்னைய நீதிமான் யாராவது சொல்லுவாங்களா? யாராலுமே சொல்லுவோம். அது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அப்படியாப்பட்ட நம்மளே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மன்னித்து அவருடைய ரத்தம் நம்மளைய நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. கல்வாரி சிலுவையின் ரத்தம் நம்மளைய நீதிமானாய், நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கழுவி இருக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பாவத்துக்கு மறித்து நீதிக்கு நம்மளை பிரித்திருக்கிறான். பிசாசானவன் நம்மளை குறித்து கர்த்தரிடத்தில் போய் குற்றப்படுத்துவான். இவங்க இந்த பாவம் செஞ்சாங்கன்னா, ஆனா இயேசு நம்மளை நீதிமானா ஆக்கிறார். ஏன்னா அவருடைய ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம், அவருடைய ரத்தம் பேசுகிற ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் அன்னைக்கு தேவ சமூகத்துல கூப்பிட்டுச்சு. அது வந்து தான் சகோதரர் செஞ்ச பாவத்துக்காட்டு விடுச்சு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ரத்தம், அவன் பிசாசு குற்றப்படுத்தினாலும் என் பிள்ளை நீதிமான்றது அவர் சொல்கிறார். ஏன்னா அவருடைய ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்க மேலேயும் அவருடைய ரத்தம் இருக்கிறபடியால் நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அவருடைய ரத்தம், சிலுவையின் ரத்தம் அவருடைய சமூகத்துக்கு, அவருடைய பிரசனத்துக்கு போறதுக்கு உதவி செஞ்சிருக்குது. நம்ம வாசிப்போம் எபிரேயர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 19, 20, 21. பழைய ஏற்பாட்டில் நம்ம அவருடைய சமூகத்துக்கு, அந்த ஆசாரிப்பு கூறத்துக்கு வரணும்னா அவர் ரத்தம் இல்லாமல் யாராலே வர முடியாது. அவருடைய சமூகத்துக்கு சும்மா சாதாரண போனால் என்ன பண்ணிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. லேவியராகமம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம், 2, 3. அவரை பாருங்க, ஒரு ஆசாரியன் உள்ள போனால் சாகாதபடி அவர் ரத்தத்தை தான் கொண்டு போகணும். அது ஒரு அதில் போட்டிருக்கு காளையாவது ஒரு ஆட்டையாவது அதை ஒரு சர்வாங்க தகன பலியாய் அதை செய்து அந்த ரத்தத்தோடு தான் அவர் சமூகத்துக்குள்ளே போய் அந்த கிருபாசனத்தை அண்டையில் தெளிக்கப்படணும். இன்றைக்கும் அவருடைய ரத்தம், அந்த சிலுவையின் ரத்தம் நம்ம மேலே இருக்கிறபடியால் தான் நம்ம அவர் சமூகத்தில் அவரோட பலிப்பீடத்தில் அவர் ரத்தம் இருக்கிறபடியால் நம்ம தைரியமாக நிற்க முடியுது. அல்லாட்டி அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு ஆட்டோட ரத்தம், புறாவோட ரத்தம், காளையோட ரத்தம் தான் தேவுது. இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சமூகத்துக்குள்ளே நம்ம வர்றதுக்கு அவருடைய ரத்தம் நம்ம மேலே இருக்கிறபடியால், ஏன்னா எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து நம்ம மேலே அவர் ரத்தத்தை சிந்தி அவர் சமூகத்துக்குள்ளே வர முடியுது. ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாக புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை நம்ம அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54, 55வது வசனத்தை வாசிப்போம்.
ஆமே. அவருடைய ரத்தத்தை நம்ம மாதம் மாதம் அவருடைய ரத்தத்தையும் அப்பத்தையும் சாப்பிட்றதுனால என்ன இருக்குதுன்னா நித்திய ஜீவன் இருக்கு. உயிரோடு நம்ம எழுந்திருக்கிற சேவர். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் 1 தெசலோனிக்கர் சொல்லப்பட்டிருக்குது 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால், முதலாவது மரித்தோர் எழுந்திருப்பார்கள். அவருடைய ரத்தம் என்ன பண்ணியிருக்குன்னா உயிரோடு எழும்ப பண்ணும் கடைசி நாட்களில். ஏன்னா அவர் நம்ம ஒரு வேளை அவர் வருகைக்கு முன்னாடி மரித்திருந்தா ஒவ்வொருத்தவங்க எங்கெங்கேயே இருந்திருப்போம், எலும்பெல்லாம் மண்ணோடு மக்கி போயிருந்தாலும் அவருடைய ரத்தம் நம்மளைய அந்த கடைசி நாட்களில் உயிரோடு எழுப்பும். அது மாத்திரம் இல்லை, உயிரோடு இருக்கிற நம்ம அவர் ரத்தத்தினால என்ன பண்ணுவோம், அவரை நோக்கி எதிர்கொண்டு செல்லுவோம். அவர் மேகங்கள் நடுவில் வரும்போது அவருடைய ரத்தம் அவரை கூட்டிட்டு போய் அவருடைய பரலோகத்தில் அவர் கூட நம்ம யுகமாய் சந்தோஷத்தோட இருக்க போறோம். இன்னைக்கு நம்ம எந்த வகை, இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஒரே ரத்தமாய் மாற்றி அவர் நம்மளை கூட்டிட்டு போக வருகைக்கு ஆயத்தப்படுத்தி அவர் ரத்தம் நம்ம மேலே இருக்கிறபடியால் கர்த்தர் நம்மளை ஆயத்த பண்ண போறார், நம்மளை கூட்டிட்டு கொண்டு போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து நடத்துவாராக. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. இன்றைக்கி நல்ல ஒரு வசனத்தை நாம் கேட்டோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்ததான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் நாம் சிலுவை தியானத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் ஏதோ வருஷம் நம்ம இந்த சிலுவையை குறித்து தான் இது பண்ணி அதை செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு மட்டும் இல்லை. வரக்கூடிய சந்ததிக்கு இதெல்லாம் அறிவிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட ரகசியங்களை நாம் பேசியாக வேண்டும் இல்லையா? நம்ம வளர்ந்துருக்குறோம், அதனால் நமக்கு தெரியும். நமக்கு வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கு இதெல்லாம் தெரியணும்னா நாம் அறிந்திருந்தால் மாத்திரமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆகவே இந்த மீட்பு என்பது சாதாரணமானது அல்ல. யாராலும் மீட்கக்கூட முடியாத ஒரு மீட்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி கொடுத்துருக்கிறார்? சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினதினாலே அந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்குது. அல்லேலூயா. பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மை கர்த்தர் விலையேறப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே இனி நம்மளை ஆண்டவர் இரத்தத்தினால மீட்டு கொண்டதுக்கப்புறம் இனி யாராலும் நம்மளை பிடிக்கவே முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்துட்டார்? நம்மளை அவருடைய இரத்தத்தினால மீட்டு எடுத்துட்டார். ஆகவே இனி பாவம் செய்தால் அவங்களுக்கு நிச்சயமான நித்தியத்துக்கு உண்டான தண்டனை தான் கிடைக்கும். ஆனால் நாம் பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் செய்த பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கிறேன் என்று சொல்லி சுத்திகரிக்கிறார். மீட்பை கொடுத்தவர் ஆண்டவர் நமக்கு சுத்திகரித்து நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதை செய்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. அல்லேலூயா. அவருடைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே ஒவ்வொரு தடவையும் அவருடைய இரத்தத்தை நினைத்து நாம் தியானிக்கும் போது நம்முடைய அந்த இரத்தமானது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளை எப்படியே சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதை நாம் உணர முடியும். அல்லேலூயா. ஆகவே அந்த கல்வாரி இரத்தத்தை நாம் தியானிக்கணும். அந்த வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் இல்லை, டெய்லி தியானிக்கணும். அவருடைய கல்வாரி இரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது, என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது, நான் என்னை ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்ந்திருக்கிறது, கிருபாசன தண்டையில் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு இல்லை இன்னும் அதிகமாய் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தமாக்கி வருகையில் எடுத்துக்கொள்ள கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை முத்திரை இடுவாராக. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர்